எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல. ஸோ இன்றைக்கான ஒரு புது வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி புரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே யோசிப்போம். இப்போ நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் வந்து இந்த மாதிரி நிக்கான், கெனான் அந்த மாதிரி கேமராஸ்லாம் வந்து நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கோம். ஓகே, இப்போது நம்ம எவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து விண்வெளியில் ஸ்பேஸில் இருக்கிற ஃபோட்டோஸு, மார்ஸு, ஸோ இங்கெல்லாம் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கலாம் பார்த்துட்ருக்கோம். அது ஒரு ஃபோட்டோகிராஃபி எல்லாமே. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் எந்த கேமராவில் எடுக்கிறாங்க? ஓகே, இப்போ நம்ம வந்து நிக்கான், கேனான் அது மாதிரி சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அங்கேயும் இதேமாரி நிக்கான், கேனான் 200 அது மாதிரி தான் வச்சு எடுக்கிறாங்களா? கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அது வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு கேலக்ஸி. ஓகேவா? ஸோ அது எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக பிரம்மாண்டமான கேமரா தான் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸில் இருக்க, அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா மார்ஸ். ஓகேவா? ஸோ அங்கே மார்ஸில் இருக்கக்கூடிய அழகழகான ஃபோட்டோஸ்லாம் எந்த கேமராவை யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அந்த கேமராக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, அந்த கேமரா எப்படி இருக்கும், ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்பவும் போல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வீடியோ நல்லா இருக்குது, நல்ல யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் அந்த மார்ஸில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வந்து எந்த கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க, அதோட ஃபுல் டெக்னாலஜி அண்டு மெக்கானிசம் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். HiRise, ஹை ரெசல்யூஷன் இமேஜிங் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக க்ரியேட் பண்ணது தான் வந்து இந்த HiRise அப்படின்ற இந்த கேமரா, ஒரு பிரம்மாண்டமான கேமரா. ஓகேவா? ஸோ இந்த கேமரா யூஸ் பண்ணி தான் மார்ஸில் இருக்கக்கூடிய இந்த அழகழகான ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இந்த கேமரா வந்து அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு மார்ஸோட அழகழகான ஃபோட்டோஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது. இது வந்து அந்த மார்ஸோட சர்ஃபேஸ் ஃபுல்லாக, இதோட வேலைனா அந்த சர்ஃபேஸை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கிற அழகழகான ஃபோட்டோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி நம்ம ஊருக்கு அனுப்புறது தான் இதோட வேலை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, மார்ஸில் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய கேமராவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா HiRise. அப்படிங்க, ஹை ரெசல்யூஷன் இமேஜிங் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக க்ரியேட் பண்ண கேமரா தான். பட் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணதில்லை. பட் ஆனால் இதுவே வந்து சக்ஸஸ் ஆகி ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மார்ஸில் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய கேமரா. ஓகே, இந்த கேமராவில் இன்னும் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இந்த கேமரா வந்து க்ரியேட் பண்ணும்போதே ஸோ நிறைய எக்ஸ்பென்சிவான ஹார்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, கலர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. பிகாஸ் வந்து அது அங்கே இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே துல்லியமாக அவ்வளோ க்ளீனாக அது ஃபோட்டோ எடுக்கும். ஸோ அந்தளவுக்கு அதோட ரெசல்யூஷன்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்கும். சின்னதாக அது கேப்சர் பண்ணுறதுனால நல்ல சூப்பரான ஹார்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது எப்பயுமே வந்து கலர் என்ஹான்சிங்கிறது நார்மலாக இருந்தாலும் அந்த கலரை அது அவ்வளோவா நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுனால தான் சயின்டிஸ்டாலாம் அங்கே இருக்கிற சர்ஃபேஸை பற்றி ஈஸியாக அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ சின்ன சின்ன பார்ட்டிகளையும் எங்களால் பார்க்குறதுனால எங்களால் அது ஈஸியாக இது பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளோ செலவு பண்ணி அதை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த கேமரா வந்து 2005 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ லான்ச் பண்ணி இப்போ வரைக்கும் 15 இயர்ஸாக இது வந்து இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 69,000 ஃபோட்டோஸ் தான் வந்து அனுப்பியிருக்கே. ஓகேவா? அண்ட் இதில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே மார்ஸ்லேருந்து வேர்ல்டுக்கு வரது பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகுமா. 140 மைல்ஸ் வந்து அது கடந்து வரதுக்கு வந்து 15 மினிட்ஸ் எடுத்துக்குது. ஒரு ஃபோட்டோ அங்கேருந்து இங்கே வரதுக்கு 15 மினிட்ஸ் வந்து அது எடுத்துக்குதான் ஒரு ஃபோட்டோ அனுப்புறதுக்கு. அண்ட் HiRise இருக்கிறதுனால ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வந்து அவங்க மார்ஸுக்கு போகிறாங்கன்னா, ஸோ எந்தெந்த இடத்துல இறங்கலாம், எந்தெந்த இடத்துல வந்து பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்குது, ஸோ அவங்க இங்கேருந்து ராக்கெட்டில் போகிறாங்க, ஸோ அங்கே போய் அவங்க இறங்கணும்ல. ஸோ அதுக்காக எந்தெந்த இடம்லாம் நல்லா இருக்குன்றத அதுவும் வந்து இந்த கேமரா வந்து அவங்களுக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருமா. ஸோ ஓகே, இந்த இடம் நல்லா இருக்குன்னா அவங்க அந்த இடத்துல போய்ட்டு அவங்க ஈஸியாக அவங்களோட வேலையை முடிச்சுட்டு இறங்கிட்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்கும் வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கேமரா ஃபுல்லாக செஞ்சு முடிச்சு அங்கே அனுப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா 2.4 பில்லியன் வந்து செலவு பண்ணி இந்த கேமரா வந்து அங்கே அனுப்பியிருக்காங்க. இந்த கேமரா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டில் வந்து இந்த கேமரா செட் பண்ணி தான் அவங்க வந்து அவங்க மேலே அமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து எப்போயும் அங்கே பறந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த கேமரா செட் பண்ணி அவங்க அமைச்சிருக்கிறதுனால ஸோ அது எப்பயுமே அந்த சர்ஃபேஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு டைமும் அது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்து அதால் எடுத்துகிட்டு இருக்க முடியும். இதை பற்றி சயின்டிஸ்ட் கிட்ட கேட்குறப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து இது வரைக்குமே மார்ஸோட 4% சர்ஃபேஸை மட்டும்தான் வந்து இந்த HiRise கேமரா கவர் பண்ணியிருக்கு. இவ்வளோ வருஷம் ஆகியுமே ஒரு 4% தான் வந்து அது வந்து அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் கவர் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய இருக்காங்க. இன்னும் 96% வந்து ஃபுல்லாக இன்னும் மார்ஸ் ஃபுல்லாக அது ஃபோட்டோ எடுக்கல. பிகாஸ் அவ்வளோ பெரிய பிளானட். ஸோ அவ்வளோத்தையும் எடுக்கிற இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கேமரா எடுத்துகிட்டு போய் அது வந்து 4% தான் வந்து அங்கே இருக்கிறத வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. சரி, ஓகே, இவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். UAHiRise.org அப்படின்ற
அப்படின்ற இந்த வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த வெப்சைட் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது வந்து டெய்லி இப்போ இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துனா அந்த ஃபோட்டோ அதில் அப்லோட் ஆகிடும். ஸோ என்னென்னைக்கு ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்துக்கும் அது என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குதோ அது எல்லாமே வந்து இந்த வெப்சைட் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த HiRise கேமராவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கான வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கினது என்னென்னா, ஸோ மார்ஸை ஃபோட்டோ எடுக்கிறது HiRise அப்படின்ற ஒரு பெரிய கேமரா வச்சு தான் இதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்கே எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ஸோ நான் சொன்ன வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். uahiris.org அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஸோ உங்களால் ஒரு செகண்டுக்கும் அது என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நம்மளுக்கு அனுப்பிட்டு இருக்கிறத ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். சம்திங் இதை தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய்.